இன்றைக்கி சிக்கன் பிரியாணி மசாலாவே இல்லாமல் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடைசியில் எண்ணெய் கறிகளை ஊற்றிங்க. கறியில் எப்பயும் மஞ்சத்தூள் போட்டு கழுவணும் எப்போவுமே, அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் போகும். அடுப்பு தொடச்சிக்கிறோம் போடா, அடுப்பு துறைக்கும் போது தான் வருவியா? நமக்கு இந்த பாய் எல்லாம் வராது. நெய் போட்டு செய்கிற பழக்கம் தான் நெய் போட்டுக்குங்க. அப்புறம் கடலை எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய். பாய் பிரியாணியில் அதாவது என்னோடய ஸ்பெஷல் இது. ஃபஸ்ட்டு வெங்காயம், அது எண்ணெய் சூடுதோ இல்லையான்லாம் பார்க்க மாட்டேன், அப்படியே போட்டால் தான் அந்த எண்ணெய் வெங்காயத்துக்குள்ளே ஏறும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எடுக்கிற பொருளை எடுத்த இடத்துல வைக்கலாம். என் கொண்டாட்டி இதை செருப்பு எரிப்பா. ஓகே, வெங்காயத்தை பார்த்துக்கோ. வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சா, நெய் வாசம் கம்மகம்னு வருது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தழை போடணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு ஒரு கிண்டு வச்சுட்டு அதை ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுடணும். ஓகேவா? இப்போது வெந்ததுக்கப்புறம் புதினா தழை ஒரு செகண்ட் மூடி வச்சிடணும். இப்போ கொதிச்சிச்சு. இப்போ தான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 போடுறோம். போட்டுட்டு சும்மா ஒரு கிண்டு பண்ணிட்டு அதுலேயே சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, இஞ்சி நசுக்கினது, பூண்டு பொடி பொடியாக நறுக்கிறது, பச்சை மிளகா வச்சு மூடி வச்சிருவோம். ஓகே, 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா சரியாக இப்போது லெமன், ஆஃப் லெமன் வடிகட்டி வச்சு வச்சுட்டுவேன். நெக்ஸ்ட், அதாவது 10 ரூபா தயிர் பாக்கெட்டில் பாதி. எடுத்தது எடுத்து வச்சிடும். எடுத்து தெரியும் எங்கடா எடுத்தல பின்னாடி அப்படியா. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வச்சுட்டு அறுத்து வச்சிருக்க 10 தக்காளி பழத்தையும் ஒரு லெமன் சைஸில் எடுத்தேன் 10 தக்காளி பழம் போட்டு சும்மா ஒரு கிளறி விட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆஃப் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். தக்காளி நல்லது 2 போதும். சிம்மில் மாடி ஃபுல்லாக வச்சுட்டு இப்போது சிக்கன் ஊக்க வந்து நிற்கிறா கவுசி காட்டும். கறியில் எனக்கு கை வைக்கனாவே ஆகாது. இப்படி போட்டு ஓகே ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். இந்த களி ஓகே கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து உப்பு போடுவோம். இப்போ உப்பு போட்டால் தான் அந்த சிக்கனுக்குள்ளே உப்பு காரம் எல்லாம் ஏறும். ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். வழக்கமாக ஊற்றுற தண்ணியை விட ஒரு 1/2 கப் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கணும். 2 விசில் 5 நிமிஷம் சிம். வாவ், அருமையாக இருக்குது.
அப்படியே அந்த சுட அந்த சிக்கன் எங்கள் வேறு அப்படி தூங்கலாம் கட்டுது. அப்படியே அந்த பிரியாணியோடு சேர்த்து அப்படியே சாப்பிடும் போது நல்லா இருக்குதா, சத்தியமாக நல்லா இருக்குதா. ம்